இந்தியாவின் தலைநகரம். அதன் நடுவே இருப்பதுதான் இந்தியா கேட். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மார்ஷா மார்க். காஜா மொய்தீனால் உருவாக்கப்பட்ட தர்கா இங்கேதான் இருக்கிறது. இந்த தர்காவிற்கு வந்து போனாலே ஆவி விலகிவிடும் என்பது நம்பிக்கை. வெகு தொலைவில் இருந்து மக்கள் இந்த காஜா மொய்தீனின் தர்காவிற்கு நம்பிக்கையோடு வந்து செல்கிறார்கள். அந்த மக்களில் சில பேரின் உடலில் இருக்கும் ஆவிகள் இந்த தர்காவின் உதவியோடு வெளியேறுவதாக நம்புகிறார்கள். அப்படி ஆவி பிடித்து வருபவர்களை இங்கிருக்கும் பக்கீர் தன் இறை நம்பிக்கை மற்றும் தொழுகையின் மூலம் அந்த ஆவியை விரட்டி ஒரு பானையில் அடைத்து இங்கே கட்டி வைத்து விடுகிறார். அப்படி ஆவிகள் அடைத்த நிறைய பானைகளை இங்கே காண முடியும். ஒருவரின் உடலில் எப்படி ஆவி வருகிறது, அதை எப்படி விரட்டி அடிக்கிறார்கள் என்பதை தான் இன்று காணப்போகிறோம். ஆவி புகுந்தவரின் பெயர் ராகுல். சிறிது நாட்களில் அவருக்கு திருமணம் நடக்கவிருந்தது. மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார். ஆனால் வரப்போகும் ஆபத்து அவருக்கு தெரியவில்லை. ஏன் இப்படி நடக்குது? கல்யாண நேரத்துல பைக் வர ஸ்லிப் ஆகுது. ஏதாவது ஒன்று ஆயிருந்தா? என்ன இடம் இதா? மயான அமைதி. யாரது? கமோனியா, ஒரு பானை எப்படி பேசும்? நான் ஏமாந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாவும் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவ அழகா மட்டும் இல்லங்க, அவ தலையெழுத்தும் நல்லா இருக்கு. ராகுல் மாதிரி பையன் அவளுக்கு கிடைச்சிருக்கானே. ஓ ரியலிமா? சிகரெட் குடிக்க மாட்டாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டாரு. அக்கா கிட்ட பேசும்போது கூட ரொம்ப சாஃப்டா தான் பேசுறாரு. கரெக்டா சொன்னேன். நாமளா போய் ஊர் முழுக்க தேடினா கூட இந்த மாதிரி மாப்பிள்ள நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. ரொம்ப சூப்பரான ஜோடி, ஜாடிக்கேத்த மூடி. வாய் மூடு. பிரியா மட்டும் கேட்டா ஓங்கி அறைவா. ஆமா, பிரியா எங்க காணோம்? ராகுல் என்னாச்சு? என்னன்னு தெரியலமா. ராகுல் ராகுல் ராகுல்
ராகுல் ராகுல் ராகுல் ஐயோ ராகுல் என்னாச்சு ராகுல் ராகுல் ஐயோ என்னாச்சு உனக்கு கடவுளே ராகுல் ராகுல் ஐயோ ராகுல் 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 உங்களுக்கு என்ன ஆச்சு ராகுல் கொஞ்சம் நினைவுக்கு வாங்க ராகுல் ராகுல் என்ன பாருங்க ராகுல் 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 என்னாச்சு என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா என்னோட 2 குழந்தைகளையும் நான் தனியா தான் வளர்த்துக்கிட்டு வந்தேன். எனக்கு யாருமே உதவி செய்யல. எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா நான் எதுக்குமே பயந்ததே இல்லை. நான் துணிச்சலோட வாழ்க்கை நடத்தினேன். குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்தா கூட அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட எல்லாம் செய்வேன். ஆனா எப்போ ராகுலுக்கு உடம்பு சரியில்லாம போச்சோ அப்போ முதல் தடவை எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. திடீர்னு அவனுக்கு 105 டிகிரி ஜுரம் அடிச்சுது. அவன் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் திரும்பவே இல்லை. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப தவிச்சு போயிட்டேன். பிரியா கூட பாவம் ரொம்ப பயந்து போயிட்டா. பாவம் சின்ன பொண்ணு தானே அவ ராத்திரி பூரா ராகுல் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு எழுந்திருக்கல. நாங்க எல்லாருமே காலையிலேயே அவன் சரியாடுவான்னு தான் நினைச்சோம். ஆனா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா ராகுல் ராகுல் நீங்களா? ராகுல் ராகுல் தேங்க் காட் ராகுல் நீ குணமாயிட்ட. நேத்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? ராகுல் திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? எவ்வளவு நேரம் நான் உங்களை கூப்பிட்டேன். நேத்து பூரா உங்களுக்கு நினைவே இல்லை. என்னாச்சு உங்களுக்கு? ராகுல் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஏன் கூப்பிட तबीयत नासाज नहीं है मेरी, दुरुस्त हूँ। नसात दुरुस्त? எப்படி நீங்க உருது பேசுறீங்க ராகுல்? बहादुरी जबान है मेरी। कोई तकलीफ? ராகுல் என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லையே? தலைவலிக்குதா? பிரியா நீ எனக்கு ஒண்ணும் இல்ல. I'm absolutely fine. இல்ல 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 நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு நிச்சயமா ரெஸ்ட் தேவை. வாங்க. அட எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். ஷாப்பிங் போகணும்னு சொன்னேன்ல. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். கம் ஆன் லெட்ஸ் கோ. ராகுல் ஆர் யூ ஷூர்? ஆமாண்டா 100% ஷூர். ஒண்ணு பண்ண, நீ இங்கே உட்காந்துரு. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஸ்மைல். வாட்? நீங்க எப்ப உருது பேச கத்துக்கிட்டீங்க? இத்தனை நாள் பழகுற ஒரு நாள் கூட பேசினது இல்ல. உருதுவா? எனக்கு எப்படி உருது பேச தெரியும்? இல்ல நீங்க பேசுனீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது என்னமோ சொன்னீங்களே, உஜா சம்திங். இல்ல நீங்க உருது பேசுனீங்க. ரிலாக்ஸ். நீ தேவையில்ல மனசு போட்டு குழப்பிக்காத. ஓகே, நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கணும், அவ்வளவுதானே? கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி ராஜ்யமா வா. ஓ
ஹஸ்பண்ட் மாதிரி நீங்களும் முன்னாடி போய் சொல்றீங்களே அது உருது தெரியும் நான் தான் சொல்றேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க கார்டுக்கு உங்க சைன் மேட்ச் ஆகல. இது உங்க கார்டு தானே? இல்ல திருட்டு கார்டு. Of course, yeah, that's mine. ஆனா நீங்க சைன் உருதுல போட்டிருக்கீங்க. உருது காட்டு. तबीयत नासाज नहीं है मेरी, दुरुस्त हूँ। ராகுல், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏதாவது பேசுங்க ராகுல். ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? உருது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்ப இந்த சிக்னேச்சர் என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க? என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க சொல்லுங்க. ஒருவேளை நீங்க விளையாட்டுக்காக பண்றீங்களா? ஆமா, நான் விளையாட்டுக்காக தான் பண்றேன். சும்மா உன்கிட்ட விளையாடி பார்த்தேன். இப்பதான் உருது கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதான் இப்படி. இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணுங்க. உங்கள ஓச், இப்படி அடிக்கிறது. அப்படியா? ரொம்ப வலிக்குதா? I'm so sorry. வா போலாம். வா போலாம். இவன் சரியான பிடிவாதக்காரன். நாங்க கொடுத்தா ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம். இப்ப நீ கொடுத்தோன்னே சாப்பிடுறான். உனக்காக வெயிட் பண்ணாம போல இருக்கு. அப்படியா? ஓகே, இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். எனக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும். டெய்லி நைட் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். எஸ், நம்ம அப்படியே பண்ணலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். எஸ். கியூட். சித்தி ஒன்னு பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சித்தி. பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாருக்குமே வணக்கம். அக்கா, மாமா எங்க? சித்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. எங்கப்பா மாப்பிள்ள? சித்தி, நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஓகே. ராகுல், 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 என்ன இது இப்படி கலைஞ்சிருக்கு? இவர் எங்க போயிருப்பாரு? ஏன் இப்படி பண்றாரோ தெரியல. ராகுல், 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 நீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? गोश्त खाने की तमन्ना थी, बड़े का नहीं मिला, इसलिए टंगड़ी खा रहा हूँ।
बेहद लजीज है नोश फरमाएंगी ஜஸ்ட் ஷட் அப் ராகுல். என்னாச்சு உங்களுக்கு? எப்பத்துல இருந்து நீங்க நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சீங்க? போடுங்க அத. நீங்க ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? ராகுல், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? மரியாதையா பேசு. இந்த மாதிரி கத்துறது அதட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்காத. 4 பேருக்கு முன்னால என்ன மரியாதை இல்லாம நடத்தாத. என்னோட மனசுல இருக்கிறது உன்னோட உருவந்தான். நிலவு தோற்றுவிடும், நீ என்னுடையவள். காத்திருப்பேன் அந்த நிலவிற்காக. என்னை தேடி அந்த நிலவு வந்து சேர வேண்டும். ஜன்னத், என்னுடைய ஜன்னத். ராகுலோட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமாக்கிட்டே இருந்தது. அவரு ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவரு உருதுல பேச ஆரம்பிச்சாரு, அவரு உருதுல எழுதவும் ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு உருதுல ஒரு எழுத்து கூட தெரியாது. அதோட நான்வெஜ் வேற சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஐ மீன், அவரோட பேச்சுல எனக்கு நிறைய வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சது. நான் ராகுல பார்க்கும்போது நான் விரும்பின ராகுல் இவர் இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சு எவ்வளவு அன்பா பழகினாரு. அவரு டோட்டலாவே மாறிட்டாரு. ஆனா அப்பப்ப ரொம்ப நல்லா பேசுவாரு, அன்பா பேசுவாரு, அருமையா பேசுவாரு. ஆனா திடீர்னு அவரு ஏன் இப்படி மாறினாருன்னு எனக்கு புரியல. அதுவும் எங்க கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருந்தது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் நானே கண்டுபிடிக்கணும் டிசைட் பண்ணிட்டேன். அவருக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு?
ஏன் இப்படி பண்ற ராகுல்? எல்லாம் என் தலை எழுத்து. ராகுல் ஏதோ தப்பு பண்றாரு. நான் என்ன உண்மைன்னு கண்டுபிடிக்கணும். என்ன செய்யறது? இதை கண்டுபிடிக்க என்ன செய்யறது? ராகுல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்காக என்ன ஏமாத்தணும்? எதுக்காக ஏமாத்தணும்? அவன் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? இல்ல, எப்படியாவது முயற்சி பண்ணி ராகுல குணப்படுத்தணும். என் ராகுல் எனக்கு வேணும். சதீஷ், நீங்க ராகுல பாத்தீங்களா? ஆமா, நான் ஒரு கார் பார்க்கிங் பக்கத்துல பார்த்தேன். ராகுல், ராகுல், ராகுல். فما متاع الدنيا في الآخرة إلا قليل. المنافقون والمنافقات بعضهم من بعض يأمرون بالمنكر بسم الله الرحمن الرحيم. وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن. ராகுல், 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 நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தொழுதுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க அந்த ஜனத்துக்காக தானே பண்றீங்க? அவ மேல இருக்கிற காதல் உங்களை இப்படி பைத்தியமாக்கிடுச்சுல? இந்த அளவுக்கு நீங்க மாறி போயிட்டீங்க. பதில் சொல்லுங்க ராகுல், எனக்கு பதில். நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கும் ஜன்னத்து தான் என்னுடைய உயிர். நான் அவளை அடையணும். அவளுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ராகுல், ஜாவேத், ஜாவேத் தான் என்னுடைய பேரு. நான் உன் புருஷன் இல்ல, உன்னோட ராகுலும் கிடையாது. நான் எப்பவுமே என் ஜன்னத்துக்கு தான் சொந்தம். என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்துற? என்னமாச்சு? என்னாச்சுமா? ஐயோ பிரியா, என்னமாச்சு? என்னாச்சு? ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க பிரியா? என்னம்மா?
ஜன்னத், நான் திரும்ப வந்துட்டேன். உன்னை அடையணும்னு தான் வந்திருக்கேன். யார் நீ? கைய விடு. உலகத்துல எந்த ஒரு சக்தியாலும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாத. உன்னை அடையாம விட மாட்டேன். பைத்தியமானி உன் மேல இருக்கிற காதலாலதான் நான் மறுபடியும் வந்திருக்கேன். என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. எனக்கு தான் சொந்தம். உன்னை அடையாம விட மாட்டேன். நான் விட மாட்டேன். உன்னை அடையறதுக்காக தான் நான் திரும்ப வந்திருக்கேன். இதுக்கு மேலே உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நீ போ ஜன்னத். யார் நீ? ரொம்ப கஷ்டமா இருந்தது. பயமும் கவலையுமா இருந்தது. நான் ராகுலையும் அவங்க குடும்பத்தையும் அந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாது இல்லையா? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா அப்பா கிட்ட போய் இந்த உண்மையை சொன்னா அவங்க ராகுலை பத்தி தப்பா நினைப்பாங்க. எல்லாரோட நிலைமையும் எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிச்சயமா நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ராகுல் மேல ஏதோ ஒரு ஆவி பூந்து இருக்கு. அது பேரு ஜாவேத். ஆமா, அது ஜனத்தடையணும்னு வந்திருக்கு. நீங்க தான் ஏதாவது பண்ணி எங்க ராகுலை காப்பாத்தணும். எங்க ராகுலை காப்பாத்த முடியும்ல?
ஏற்கனவே இந்த ஜாவேதி வேறொரு உடம்புல புகுந்து அவங்கள ரொம்ப தொந்தரவு படுத்திக்கிட்டு இருந்தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆவியை பிடிச்சேன். இந்த மாதிரி பானைக்குள்ள போட்டு தான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். அது எப்படி அதிலிருந்து தப்பிச்சு போச்சுன்னு தெரியல. இப்ப அது ராகுலோட உடம்புல வந்து புகுந்து இருக்கு. அந்த சாத்தான் சக்தி வாய்ந்தது. அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா ராகுலை எப்படியாவது நீங்க இங்க கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா அவன் உடம்புல புகுந்திருக்கிற ஆவியை நிச்சயமா அவனை ஒரு வழி பண்ணிடும். இங்க கொண்டு வந்தா நான் அவனை வசப்படுத்திடுவேன். நாங்க எப்படி அவனை இங்க கூட்டிட்டு வர முடியும்? அவனை இங்க கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்கு. அது ஜனத். அவ கூப்பிட்டா அவன் இங்க வந்துடுவான். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இந்த தாயத்தை தரேன். இதை கட்டினீங்கன்னா அந்த ஆவியோட பாதிப்புக்கு கொஞ்சம் குறையும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த பாபாவை பார்த்தவுடன் பிரியாவிற்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ராகுலை காப்பாற்ற ஒரு வழி அவளுக்கு தோன்றியது. ராகுலை காப்பாற்றுவதற்காக பிரியா ஜன்னத்தின் வீட்டிற்கு சென்றார். முடியாது. அந்த ஆவி பூந்த மனுஷனை காப்பாத்துறதுக்காக எங்க கிட்ட வந்து போய் சொல்றீங்களா நீங்க? இல்லங்க, இதெல்லாம் உண்மை. நீங்க எங்க இருந்து போங்க. எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க நிச்சயமா நம்பிதான் ஆகணும். எங்க நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. நான் ராகுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவரு உடம்புல இந்த ஆவி பூந்துக்கிட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. நீங்க உங்க வைஃப் கிட்ட கேளுங்க. ஜாவேத்னு யாராவது ஒருத்தர் உனக்கு தெரியுமான்னு கேளுங்க. ஜாவேத்? ஆமா, அந்த ஆவியோட பேர் ஜாவேத். அது மட்டும் இல்லாம உங்க மேல இருந்த காதலால பைத்தியமா சுத்தினாரு. ஜன்னத், காலேஜ்ல நான் படிக்கும்போது என் பின்னாடியே ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான். என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி என் பின்னாடியே வந்து கெஞ்சுவான். நான் அவனை அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் அவன் பைத்தியமா சுத்திட்டு இருந்தானா. ரொம்ப நாள் கழிச்சு அவன் ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. ஆமா, இது அதே ஜாவேத் தான். இப்ப திரும்ப வந்திருக்கு. அதோட உங்களை கூட்டிட்டு போறதுக்கு. அந்த ஆவி போந்ததால ராகுல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இதுக்கு ஜன்னத் என்ன செய்யணும்? ராகுலுக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கோ அந்த அளவுக்கு ஜனத்துக்கும் இருக்கு. இப்ப ராகுல் இறந்து போயிட்டானா என்ன ஆகும் சொல்லுங்க? அந்த ஆவி இன்னொருத்த உடம்புக்கு போய் மறுபடியும் ஜனத்தை தேடி இங்க வரும். நீங்க உங்க மனைவியை எந்த அளவுக்கு விரும்புறீங்களோ அதே அளவுக்கு தான் நான் ராகுல விரும்புறேன். என் ராகுல நான் எப்படியாவது காப்பாத்தணும். எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எங்க கஷ்டத்தை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அந்த சாத்தான் மறுபடியும் யார் வாழ்க்கையிலே வரக்கூடாது. பிளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. காத்திருக்கிறேன் அந்த ஜன்னத்துக்காக. இன்று என் ஜன்னத்தை நான் அடைந்தே தீருவேன். என்னுள் இருப்பது உன்னுடைய உருவம்தான். ஜன்னத் வேண்டும், எனக்கு வேண்டும். ஜன்னத்தை நான் அடையாமல் விடமாட்டேன். நிச்சயமாக ஜன்னத் எனக்கு வேண்டும். இப்ப எதுக்காக இங்க வந்த? என் ஜன்னத்து எனக்கு வேணும். போ இங்கிருந்து. நான் ஜாவேத். ஜாவேத், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் இப்ப ஜனத்தை தான் பார்த்துட்டு வரேன். நீ போய் சொல்ற. சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ என்னமோ என்னை ஏமாத்த பாக்குற. உன்னை கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா சாகதான் ஹலோ போறேன். ஹலோ ஜனத், ஜனத், ஜாவேத் கிட்ட பேசுங்க. ஹலோ, என்னுடைய ஜன்னத். ஹலோ ஜாவேத், நான் ஜன்னத் பேசுறேன். நீங்க என்னை எந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அத சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்ல. அந்த அளவுக்கு யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க. உனக்காக தான் இப்ப வந்திருக்கேன். உன்னை அடையணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப மறுபடியும் வந்திருக்கேன். இப்ப நீங்க பேசுறத பார்த்தா உண்மையிலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நானும் உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறேன். நம்ம இன்னைக்கே எங்கேயாவது போயிடலாம். பிரியா கிட்ட சொல்லுங்க, அவ என்கிட்ட கூட்டிட்டு வருவா. சீக்கிரம் வாங்க ஜாவேத், இன்னமும் லேட் பண்ணாதீங்க.
தான் திருமணம் செய்ய போகும் ராகுலை காப்பாற்றுவதற்காக பிரியா தன்னையே சிரமத்துக்குள் ஆளாக்கிக் கொண்டார். பிரியா காணவில்லை என்று குடும்பத்தினர் மிகவும் கவலை அடைந்தனர். திருமண நாளன்று பிரியா எங்கே போனாள் என்று எவருக்கும் தெரியவில்லை. உண்மை தெரிந்த பிரியாவின் சகோதரி நிலைமையை சமாளித்துக் கொண்டிருந்தாள். இல்ல, என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இல்ல இல்ல இல்ல, ஜன்னத் இங்க தான் வர சொன்னா. அதோ அங்க பாரு, அங்கதான் இருக்கா ஜன்னத். ஏமாத்துறியா? என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? மரியாதையா நெல்லு. நீ எத்தனை பேர் உடம்புல புகுந்து வந்தாலும் உன்னால ஜனத்தை அடைய முடியாது. كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال انك حميد مجيد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يولد الله قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يولد. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. ப்ளீஸ்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கம்மா. ராகுல் ஆண்டி, 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 இது ராகுல் இல்ல ஆண்டி. விட மாட்டேன், உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். தப்பிக்க முடியாது. எல்லாரையும் கொன்றுவேன், உங்க எல்லாரையும் கொன்றுவேன். ஜன்னத், ஜன்னத், நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். ஜன்னத், இந்த தடவை என்னை ஏமாத்திராத. உன்கிட்ட நான் எதையுமே கேட்கல. நீ எனக்கு வேணும், எனக்கு மட்டும் வேணும். உங்க எல்லாரையும் கொன்றுடுவேன், உங்க எல்லாரையும் கொன்றுடுவேன். மந்திரத்தை நிறுத்து ராகுல். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. ப்ளீஸ் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நான் யாரையும் உயிரோட விட மாட்டேன். பிரியா, என்னை காப்பாத்து பிரியா. என்னை காப்பாத்துக்க, என்னை காப்பாத்துக்க. நான் யாரையும் விட மாட்டேன். என்னை இவகிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நான் வெளியே வர மாட்டேன். ஐயோ, मेरे परवरदिगार आलम इस नापाक रूह को दफन कर ला इलाहा इल्लल्लाह. அல்லாஹ் மீது ஆணையாக கூறுகிறேன், அவன் உடலை விட்டு வெளியே வந்து விடு. சென்று விடு, சென்று விடு. அவன் உடலை விட்டு வெளியே சென்று விடு.
பாபா இங்க ரொம்ப நாளா இருக்காரு. எத்தனையோ பேர் ஆவி பிடிச்சி இங்க வர்றாங்க. இவர் அவங்களையெல்லாம் குணப்படுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ பேர் ஆவி உடம்புக்குள்ள போறதுனால ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுறாங்க. எங்கெங்கயோ போய் குணமாகாதவங்க கூட இங்க வந்தாங்கன்னா குணமாகி போறாங்க. எப்படி மனுஷங்கள்ல தனித்தனி குணங்கள், தனித்தனி டெம்பரமெண்ட் இருக்கோ, அதே மாதிரி ஆவிகள்லயும் தனித்தனி ஆவிகள் இருக்கு. சில ஆவிகள் ரொம்ப நல்ல ஆவிகளா இருக்கு, சில ஆவிகள் கெட்டதா இருக்கு. அதை நாம ஈவில் ஸ்பிரிட்னு சொல்றோம், சிலத சாத்தான்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆவிகள் அவங்க ஆசைகள் நிறைவேறாம திடீர்னு மரணம் அடைஞ்சவங்களா இருப்பாங்க. இன்னொன்னு அகால மரணம். அவங்க சின்ன வயசுல இறந்தவங்களா இருப்பாங்க. அவங்க மனசுல ஆசைகள் இருக்கும், அதை அடைய முடியாம போயிருக்கும், ஏமாற்றம் இருந்திருக்கும். அவங்களோட ஆசைகளை அடைய முடியாம அது நிறைவேறாத ஏக்கத்தோட, அந்த எண்ணத்தோட அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா, அவங்க உடலை விட்டு உயிர் போயிருந்தாலும் அவங்களோட ஆசைகள் உயிரோட இருக்கும், ஏக்கங்கள் இருக்கும். அதை அடைய முடியாம அதுங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆவிகள் தான் ஏதாவது ஒரு உடம்புல வந்து பூந்துக்கும். எப்படியாவது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்க மாட்டோமாங்கிறது தான் அதோட ஏக்கம். என்ன, தான் ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடி அதுங்க இறந்து போயிடுதுங்க இல்லையா? அந்த வெறி அதுங்களை அதிகமா பாதிக்கும். அது மட்டும் இல்லாம அதுங்க விதிப்படி சாகணுங்கிற நேரத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருந்ததுங்கன்னா, அந்த நேரம் வரைக்கும் அதுங்க மேல போக முடியாம இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டெல்லிக்கு பக்கத்துல ஆவிகளை விரட்டுற இடம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஆவி விரட்டுற இடங்களுக்கு போனா அங்க இருக்கிற மந்திரவாதிகள் அந்த ஆவிங்க கிட்ட பேசுறாங்க. அதுங்களை கூப்பிட்டா அதுங்க வெளியில வருது. அந்த மாதிரி ஆவிகள் அவங்களுக்கு கட்டுப்படுது. 10 வருஷ ஆவியா இருக்கலாம், 20 வருஷ ஆவியா இருக்கலாம், இல்ல 30 வருஷ ஆவியா இருக்கலாம்.